ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ராக்கெட் குருவி சேனல் இருக்குல்ல, அதை நம்ம தொட போகிறது இல்லை. நம்ம லண்டன் குருவி சேனல் இருந்துச்சுல, அது சோடி முடிச்சிச்சு, ப்ராப்ளம் ஆகிடுச்சு அந்த சேனலில். அதனால் இப்போ லண்டன் குருவி 2.0 சேனல் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டாச்சு, செகண்ட் வீடியோ போடணும். அதுதான் Day 1 சர்வைவல். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு அதிசயத்தை காட்டணும். ஆமே சின்ன ஆமை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இதை சேஃப்டியாக போய் கடலில் விடுறது தான் உங்களோட வேலை. அதை முடிச்சுட்டு நம்மளோட வேலையை பார்க்கணும். ஆமாம் செல்லம், போங்க செல்லம். செல்லம் போங்க செல்லம். இதை போக வைக்கிறதுக்குள்ளே நம்ம போங்க 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 உங்கள் வீட்டுக்கு போங்க. பாய் பாய், போயிட்டு வரோம். ஓகே, இப்போ நம்மளுக்கு தேவையான உட்டு எடுக்கலாம். அப்புறமா இந்த கடலில் விட்டு தப்பிட்டு போகலாம். அதாவது இது கடலில் இல்லை, நம்ம ஒரு பாவப்பட்ட புள்ள. நம்மளை யாராச்சும் டிஸ்டர்ப் பண்ணாங்க, அவ்வளோதான், ஓடி போயிடுவோம். பார்த்துக்கோ, ஓடி. இதுதான் நம்ம கதி. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த வுட்டை மைண்ட் பண்ணலாம். நம்ம ராக்கெட் வந்து இந்த இதுக்கு வரல. ஏன் வரலன்னா அது எனக்கு தெரியாது. பெரிய இவன் மாதிரி பண்ணிட்டு இருந்தான், அதான் கூப்பிட்டு வரல அப்படின்னு சொல்ல மாட்டேன். நல்லவன் அவன், ரொம்ப ரொம்ப நல்லவன். ஐயோ ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கிராஃப்டிங் டேபிளை செஞ்சுக்கலாம். ஓகே, 2 கிராஃப்டிங் டேபிள் செஞ்சு வச்சிட்டோமா? ஓகே, விடு. ஸ்டிக்கு வேணும், ஸ்டிக்கு வேணும், ஸ்டிக்கு. ஆக்ஸ் வேணும், பிக்காக்ஸ் வேணும், ஸ்வாடு வேணும். ஓகே, கடலை விட்டு தப்பிக்கணும். தப்பிக்கிறதுக்கான வேலையை பார்ப்போம். உட்டு வேணும், உட்டு வேணும், உட்டு. கடலை விட்டு தப்பிக்கணும். தப்பிச்சு சர்வைவலுக்கு என்னென்ன திங்ஸ் தேவைப்படுதோ அதெல்லாம் இந்த டேக்குள்ளே எடுத்துட்டு அடுத்த வீடியோவில் வீடு கட்டுறதா பார்க்கலாம். சூப்பர். இப்போ நம்மளுக்கு எது தேவை? அப்புறமா நம்மளோட கப்பல், அதாவது போட், மூழ்கி கப்பல் தேவை. சூப்பர், ஒரு கப்பலை நம்ம செஞ்சுட்டோம். போயிட்டு வர. ஐயோ, நைட் ஆகிடுச்சு. இங்கே ஏதாவது ஆடு இருக்குன்னு தேடி பார்ப்போம். ஆட்டு குடையுது. ஆடு தேட வந்தா ஐலாண்டு கிடச்சிருக்கு. ஐயோ, ட்ரைடன்ட் ராஜா. ஐயோ, அந்த ராஜா வந்தால் அவ்வளோதான், நம்ம காரி. கப்பல் எடுக்கணும். ஓகே, ராஜா ட்ரைடன்ட் பாய் சொல்லிட்டு போயிடலாம். ட்ரைடன்ட் ராஜாவுக்கு, அதாவது நம்ம ட்ரோன் ஐயாக்கு.
எங்கே நம்ம ஐயாவை காணும்? பாய் சொல்கிற விதமாக நம்ம ஸ்பைடர் ராஜாலாம் வந்துருக்கு. ஐயோ போச்சு. இப்போ நம்மளை ஒரு இது தாக்குச்சு. அதோட பேர் தான் குட்டி வாண்டு. இந்த இருக்கான் பாருங்க. ஐயோ வரானே 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 வரானே. பாருங்க எவ்வளோ வேகம் அநியாயம் பண்ணுறாங்க. மட்டும் என்ன பண்ணோன்னே தெரியல. கோயில் மணி குட்டி வாண்டு வந்து விட்டது. குட்டி வாண்டு அடப்பாவி பெரிய வாண்டுலேருந்து எல்லாமே வந்துச்சு. பெரிய ஆர்மி இருந்துச்சு. ஐயோ கையில் எடுத்துட்டு ஓடுறா. பெரிய ஆர்மி. ஐயோ 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 இவனை முடிச்சு விட்டாதான் நம்மளால வீட்டுக்கு போக முடியும். போடா இது. ஐயோ ஐயோ பாய் ஹாட்டில் வச்சிருக்காங்களே. வேணாடா ஓடி வரான். ஏப்பா பாப்பா ப்ளீஸ் பாப்பா. நம்ம அங்கே எப்படியோ சண்டையில் வெற்றி அடைஞ்சு வந்தோம். ரூயின் போட்டலை கண்டுபிடிச்சிட்டோம். தேடலாம் இல்லை, சும்மா வந்துட்டு இருந்தோம். ரூயின் போட்டல் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது மரம்னு நினச்சிட்டேன். நல்ல வேலை. சூப்பர். செஸ்ட்டை உடைக்கிய. இப்போ நாங்கள் ஒரு மேஜிக் பண்ண போகிறோம். இருக்க சாவு அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்துச்சு. எல்லாருக்கும் தெரியும், ஆனால் சும்மா தான் பண்ணி கட்டினேன். ஓகே, ரூயின் போர்ட்டலை வச்சு எதாவது பண்ணணுன்னா சொல்லுங்கள், பண்ணிடலாம். ஆனால் நம்மளுக்கு ஒன்றும் ஐடியா இல்லை அப்படி. சூப்பரு. தேவையான நல்ல சர்வைவல் லேண்ட் கிடச்சிச்சு. இதோட நம்ம வீடியோவை முடிச்சப்போன்னு இல்லை, பெட்டு இல்லை, அதனால் பெட்டை மட்டும் எடுத்துகிட்டு வீடியோவை முடிச்சிடுவோம். என்னது இது? அதாவது காபிள் ஸ்டோன். இது காபிள் ஸ்டோனில் எல்லா டூல்ஸையும் பண்ணிக்கலாம்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ளே என்னமோ நடந்துச்சு. எவ்வளோ பெரிய ஓட்டை ஏங்க! ஒரே ஒரு இதுதான் அங்கே பிடுங்கினேன், அதுக்கே எப்படி ஓட்டை வந்துச்சு. என்னமோ போ. ஓகே, சூப்பரான பயம் கற்றுச்சு. சோறுக்கும் பஞ்சம் இல்லை. மாடு இருக்கு, மாடு லெதரு. சூப்பர் சூப்பர் சூப்பர். டாடுடா டாடுடா டாடு மாறா கிளிப்பண்டா தின்னாச்சு. ஓகே, மைனிங் போகிறோம். மைனிங் போகலாமா? மைனிங்
மைனிங்கோட மீனிங் என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, காபிள் ஸ்டோன் இடம் வந்துடுச்சு. காபிள் ஸ்டோனை பிச்சுட்ருக்கோம். சூப்பர். ஏறியாச்சு. எப்படி பம்கின் இருக்குது, நம்மளுக்கு தேவைப்படுற எல்லாமே இங்கே இருக்குது. நம்மளோட சூப்பரானவங்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன். இதெல்லாம் நல்லா பயம் தேடுறதுக்குள்ளே எவ்வளோ நாளாச்சு. சில பேருக்கு எப்போ பார்த்தாலும் உள்ளே போனோடனே வில்லேஜ், அவங்களுக்கு லக்கு. எனக்கு தேடி கண்டுபிடிச்சேன். அதுவும் எவ்வளோ நேரம், அதுவும் வில்லேஜெல்லாம் நமக்கு கிடைக்கல. கோழி. ஓகே, இப்போ நமக்கு தேவைப்படுற எல்லாமே கிடச்சிருச்சு. ஆடு மட்டும்தான் கிடைக்க மாட்டேங்குது. ஸ்வாடு பிக்காக்ஸு கூட பிக்காக்ஸு செய்கிற அளவுக்கு கூட நம்மகிட்ட இல்லையா? ஓகே, திருப்பி மைனிங் போகிறோம். நான் ஏன் கொஞ்சம் எடுத்துகிட்டு மேலே போயிடுன்னு தெரியுமா? நம்மளுக்கு டைமும் இல்லை, அதுவும் இல்லாமல் இதெல்லாம் ஈஸியாக கிடைச்சிடும். சும்மா நம்ம மைனிங் அயனுக்காக போவோம், ஆனால் இது குமிச்சு இருக்கும். அதனால தான் நம்ம இப்போயே கம்மியாக எடுத்துக்கிறோம். ஓ, நம்மகிட்ட எல்லாமே இருந்துருக்கு, ஆனால் ஸ்டிக்கு இல்லை. பாருங்க, என்ன ஒரு குணம். ஸ்டிக்கு இல்லாமல் இவ்வளோ நேரம் காபிள் ஸ்டோன் தான் இல்லைன்னு நினச்சி மைண்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் தூக்கி இங்கே வச்சிட போகிறோம். போட்டு தேவையில்ல, சாண்டு தேவையில்ல, உட்டு தேவைதான், பம்கின் தேவையில்ல இப்போதைக்கு. இது தேவை, இது என்னடா லோட் ஸ்டோனா தேவையில்ல. கோல்டன் ஆப்பிள், செஸ்ட்டு தேவையில்ல, இது தேவை. ஓகே, தேவைப்படுற எல்லாத்தையும் எடுத்தாச்சுல. சொல்லுங்கப்பா, இது தேவை. இது எதுக்கு தேவைன்னா, நமக்கு கொக்குடு இதை சாப்பிட்டா நல்ல சக்தி கிடைக்கும். அதனால இதை வச்சு பற்றி விட்டா தெரியுதா? இப்போ இது செத்து போய் குக்குடு கிடைக்கும். அதுக்குள்ளே அடிச்சிட்டுமே. ஓகே, ஆடு தேடலாமா? இந்த வேர்ல்டில் ஆடெல்லாம் எங்கே? ஆடை பார்த்தா கூட பண்ணி நினச்சி விட்ருவோம். இந்த டேவை இதோடு முடிக்க போகிறோம். பாய். ஏன்னா அடுத்த டேயில் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம்.